மச்சான், ஸ்வேதா எல்லா டீட்டெயிலும் அனுப்பிட்டா. மெயில் செக் பண்ணி ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா போதும். இப்போ மாமாக்கு வேற கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுதுடா. தாத்தாவும் சின்ன தாத்தாவும் டேட் பார்க்க போயிருக்காங்க. வந்ததும் எல்லா வேலையும் கவனிக்கணும். நீ அதை மட்டும் சப்மிட் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துற. டேய், அது எல்லாம் நான் முன்னாடியே சப்மிட் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் நீ எப்பவும் இப்படிதான் டிலே பண்ணிட்டே இருப்பேன்னு. அதனாலதான் நேத்து அம்மாச்சிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு ஆஃபீஸ் போனேன். இந்த ப்ராஜெக்ட்க்கு பெண்டிங்ல இருக்குன்னு சொன்ன ஸ்வேதா. சரி ஓகேன்னு நானே எல்லாம் செக் பண்ணி அனுப்பிட்டேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. இதனாலதான் மச்சான், நீ எப்பவும் என் கூட இருக்கும்போது ஏதோ எனக்கு ஒரு ப்ளஸ் வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கு. நீ மட்டும் இல்ல, நான் எப்பவோ என் வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்து தேங்காய் களத்துல உட்காந்துருப்பேன். டேய், எனக்கு நிறைய வேலை இருக்கு மச்சான். இனி போய் தாத்தாவும் சின்ன தாத்தாவும் வந்தாங்கன்னா என்னென்ன வேலை இருக்குன்னு கேட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். போலாமா? டேய் மச்சான், நீ எப்படிடா என் குடும்பத்தை உன் குடும்பமா நினைச்சிட்டு இருக்க? நீ என் குடும்பத்துல ஒருத்தனானா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்டா. டேய், வாடா போலாம். நிறைய வேலை இருக்கு. நாம தானே போய் ஷேர் பண்ணிக்கணும். வயசான காலத்துல அவங்கள கஷ்டப்படுவாங்க. வா போலாம். ஆனா உன்னை வச்சு எப்படிடா ராதா சமாளிக்கிறா? ஐயோ சாமி. அதான் அவங்க பின்னாடி நிக்கிறாங்களே, கேளு உன் தங்கச்சியே. அவங்களே சொல்லுவாங்க. ராதாவா? என்னன்னா உங்களே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா? இப்படியேதான் வரப்பெல்லாம் வம்பிழுத்துட்டே இருக்கானா? ஏதாவது சொன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது. வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். அவன் எப்பவும் அப்படிதான் ராதா. உனக்கு தெரியாதா? அவன் சொன்னபடியே கேட்க மாட்டான். அவனை வலிக்கு கொண்டு வரக்கு உன்னால மட்டும்தான் முடியும். ஹம், இவனை வலிக்கு கொண்ட என்னாலதான் முடியுமா? சத்தியமா யாராலையும் முடியாது. இவன் யார பேச்சதான் கேக்குறான்? இவங்க சித்தி பேச்ச தவிர. நான் ஏதாவது சொன்னா கார்த்திகானா சப்போர்ட்டுக்கு வந்துருவாரு. நாம எதுவும் சொல்ல வேண்டாம். அவனை தனியா புடிச்சு வாங்கினதா ஆகும். கள்ளி, வாய்க்குள்ளேயே பேசிக்கிறா பாரு. சத்தமா பேசினா என்ன ஆயிடும்? மாமா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ல. நாம இருக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் போலயே. நாம முதல்ல இடத்த காலி பண்ணணும். மச்சான், நான் போய் தாத்தாவும் சின்ன தாத்தாவும் வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். நீ பேசிட்டு வா. ம், சரிடா, சீக்கிரம் போ. என்ன ராதா, இன்னைக்கு சாரி எல்லாம் கட்டிருக்கீங்க? ஏன் நான் சாரி கட்டக்கூடாதா? காரணம் இருந்தாதான் சாரி கட்டணுமா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்லலப்பா. நீங்க எது போட்டாலும் அழகாதான் இருப்பீங்க. இன்னைக்கு சாரி கட்டிருக்கீங்களே, அதான் கேட்டேன். இப்ப எதுக்கு பக்கத்துல வர? நீ தள்ளி நின்னே பேசு. பக்கத்துல வந்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்ட. ஏதாவது என்ன வெறுப்பேத்திட்டே இருப்ப. கிரிஷ், ஒழுங்கா இந்த சைடு வா. என்ன பண்ற பின்னாடி போய் நின்னுட்டு? சாரி கட்டுனா மட்டும் போதாது ராதா. தலை நிறைய பூ வச்சீங்கன்னா இன்னும் அழகா இருப்பீங்க. நேத்து நடந்ததை நான் ஒண்ணு இன்னும் மறக்கல. நீ வந்து புதுசா ஒண்ணு என்கிட்ட ஐஸ் வைக்க வேண்டாம். நேத்து என்ன நடந்தது? நான் ஒண்ணுமே பண்ணலையே ராதா. ஆபீஸ் கால்னு ஏதோ ஒரு பொண்ணுக்கு கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. அது ஏன் முன்னாடியே? ஓ, அதுவா? இன்னும் அந்த பிரச்சனையே முடியல. அதுக்குள்ள நீ புது பிரச்சனை இழுக்காத. முதல்ல என் முன்னாடி வா. என்ன, உங்களுக்கு ஜெலஸ் ஆகுது போல? நான் உன்கிட்ட அப்படி சொன்னனா? ஏன் கிரிஷ், நான் உன்கிட்ட அப்படி சொன்னனா? எனக்கெல்லாம் ஒன்றும் ஜெலஸ் கிடையாது. அது 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 வந்து ஆ, சொல்லுங்க. அது வந்து உங்க அம்மாச்சி சித்தி எல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? எப்ப பாரு ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான்னு நினைப்பாங்கல்ல. உங்க மேல இருக்க நல்ல அக்கறையில தான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல ராதா, எனக்கு புதுசா தெரியுறீங்க. நான் ஒன்றும் புதுசா இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். ம், சரி சரி. லதா, அப்பாவும் சித்தப்பாவும் கூப்பிட்டாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? இல்லம்மா, அவங்க வந்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. நீங்க இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இல்லம்மா, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல. ரெண்டு பேர்த்தையும் காணோம். அதனாலதான் கேட்டேன். இதோ வந்துட்டாங்க.
ஏங்க, என்ன சொன்னாங்க? ஜாதகம்லாம் நல்லா இருக்குல்ல ரெண்டு பேர்த்துக்கும்? அண்ணி, ஜாதகம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. 9 பொருத்தம் இருக்கு. பரவாயில்ல தம்பி. ஏதோ நல்லபடியா நம்ம தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆனா போதும். செல்லப்பா ஒருத்தன் தான். சரி, முகூர்த்த தேதியெல்லாம் கேட்டிங்களா? இப்போ கல்யாணம் நிச்சயம் எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. கல்யாணத்தை வைகாசி 16ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. முகூர்த்த நாள் நல்ல நாள். அந்த அன்னைக்கு வச்சுக்கலாம். சரி சரி, நம்ம சண்டைய நம்ம அப்புறம் வச்சுக்கலாம். இப்போ தாத்தாவும் சின்ன தாத்தாவும் வந்துட்டாங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்றது? ஐயோ, ராதா, அவங்க வெளியே போயிட்டு வந்திருக்காங்க. டயர்டா இருப்பாங்கல்ல. நீங்க உங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுங்க. சரி, நான் போய் தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். ம், சீக்கிரம் வாங்க. இவ்ளோ கொஞ்ச நாள் தான் இருக்கு. எப்படி சீக்கிரமா கல்யாண வேலையெல்லாம் பண்றது? 10 நாள்ல நம்மளால கல்யாண வேலையெல்லாம் முடிக்க முடியுமா? தாத்தா, உன்னை யார் தண்ணி கொண்டு வர சொன்னது? உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? இதுக்குதான் இவ ஆகாவளி வேலை பண்ணிட்டு இருக்காளோ? கொடுமா. பாத்தியா இல்லதா, உன் மருமக எவ்வளவு பொறுப்பா இருக்கான்னு. வெளியே போயிட்டு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு நாம கூட நினைக்கல. ஆனா அவ பாரு, எடுத்துட்டு வந்தே கொடுத்துட்டா. ஆமா அத்தை, என் மருமகளாச்சே. சரி சரி, அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு பார்த்து கல்யாண வேலையை சீக்கிரம் பண்ணணும். சரி மாமா, அப்போ கார்த்திக், கிரிஷ் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வேலையை பிரிச்சு கொடுத்துருவோம். ஏங்க, நான் கேட்டு வர சொன்னதை கேட்டு வந்தீங்களா இல்லையா? அதையும் கேட்டுட்டேன். கிரிஷுக்கும் ராதாக்கும் அதே முகூர்த்தத்துல நாம வரவேற்பு வச்சுக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு ஜோசிய சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷங்க. அந்த குறை மட்டும்தான் என் மனசுல இருந்தது. இப்ப அதுவும் அந்த குறைய தீர்ந்து போச்சு. அம்மா, எதுக்குமா இப்போ? அதான் கிருஷிக்கு கோவிலே கல்யாணம் நடந்துருச்சுல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம வரவேற்பெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அப்படி இல்லல்லதா, கல்யாணம் தான் கோவில்ல சிம்பிளா வச்சுட்டோம். அது சூழ்நிலை காரணமா நடந்துருச்சு. அதுக்காக நம்ம புள்ளையும் மருமகளையும் விட்டு தர முடியுமா? வரவேற்பு நடத்தி ஊரறிய சொல்லணும், இவதான் என் மருமகன்னு. அப்பதானே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். நான் அதுக்கு சொல்லலம்மா. அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சுல்ல. இப்ப எதுக்கு அதுக்கெல்லாம் தான் நினைச்சேன். வேற ஒண்ணும் இல்ல. லதா, அத்தை சொல்றதா சரி. நம்ம பிள்ளைக்கும் மருமகளுக்கும் வரவேற்பு வச்சாதானே அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல ஒத்த பையனை வச்சுக்கிட்டு நாம அதை கூட பண்ணலைன்னா எப்படி? இந்த ஒண்ணு இல்லாதவளுக்கு வரவேற்பு நடத்தி என்ன ஆக போகுது? நான் கிருஷிக்கு எப்படி எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அவ எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்கான். சந்தோஷ், உங்களுக்கு தெரியுமா? தாத்தாவும் சின்ன தாத்தாவும் நம்மளோட செல்லப்ப மாமாவுக்கு கல்யாண தேதி குறிக்க போயிருக்காங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம இங்கதானே இருக்க போறோம். எனது கல்யாணம் முடியற வரைக்கா? வெண்ணிலா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நாம இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இங்க இருக்க முடியும்? சொல்லு பாக்கலாம். நம்ம வீட்டுக்கு போகணும் இல்லம்மா. இங்க பாரு, நீ கோவப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சந்தோஷ், நீங்க என்ன பேசுறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணா புடிச்சு நான் அங்கதானே இருக்கேன். நான் எங்க போயிருக்கேன்? இப்பதான் கிருஷியோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் அப்பாவையே பாக்குறேன். உங்களுக்கு தெரியும்ல. ஆனா நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்தோட சந்தோஷம் தானே முக்கியம். ஏ வெண்ணிலா, என்னோட சந்தோஷம் தான் முக்கியம்னா நான் எதுக்கு உன்னை எங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு இங்க கூட்டிட்டு வரணும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆமா, பின்ன எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும். வேணா நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். வெண்ணிலா, உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன். உனக்காக தான் நான் எங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு தனி கொடுத்துரும் போறேன்னு சொன்னேன். அது எனக்காக சொன்ன நீ நினைக்கிறியா? சரி, உனக்கு இங்க இருக்கணும் அவ்வளவுதானே? எவ்வளவு நாள் வேணா இருந்துட்டு வா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நான் நிஜமா தான் சொல்றேன். நீ எவ்வளவு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அவ்வளவு நாள் இருந்துட்டு வா. வெண்ணிலா, அதுக்காக நீ அங்க வராம இருந்துடக்கூடாது. நான் வருவேன். உன்னை விட்டுட்டு என்னால எப்படி இருக்க முடியும் சந்தோஷ்? இப்ப இருக்கிறேன்னு சொல்றியே.
இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனா உங்க அப்பா, உன் தம்பி, உன் தங்கச்சி இவங்க எல்லாத்தையும் பார்த்த உடனே நீ போ நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்றியே. ராசப்பா, ராசப்பா. ஐயா, நீங்க எங்க இங்க? வாங்க ஐயா, வந்து உட்காருங்க. பரவாயில்ல ராசப்பா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க ஐயா. சின்னம்மாவுக்கு இது கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஆமா ராசையா, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நீதான் கல்யாணத்துக்கு சமைக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த தேதி அன்னைக்கு வேற யாரையும் புக் பண்ணிக்காத. நீ நம்ம வீட்டுல தான் வந்து சமைக்கணும், சரியா? சரிங்க ஐயா. தேதி? வர செவ்வாய்க்கிழமை. வர செவ்வாய்க்கிழமையா? என்ன யோசிக்கிற ராசப்பா? இப்பதான் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம்னு சொன்னேன், அதுக்குள்ள யோசிக்கிறேன். ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையா. அந்த அன்னைக்கு ஏதாவது முகூர்த்தத்துக்கு இது சொல்லிருக்காங்களான்னு யோசிச்சேன். ஆனாலும் நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு நான் வந்துருவேன். அங்க வேற ஏதாவது ஆளுகளை கூட அனுப்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஆனா நீ வந்து நல்லபடியா பண்ணி கொடுத்துரு. சரிங்க ஐயா. ராசையா, இந்த பணத்தை அட்வான்ஸா வச்சுக்கோ. அப்புறம் விசேஷம் எல்லாம் முடிஞ்ச உடனே வாங்கிக்கலாம். ஐயா, எல்லாம் விசேஷம் முடிஞ்சோடனே வாங்கிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? அட, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நாங்க தானே கொடுக்கணும். அட்வான்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கும் காய்கறி செலவுக்கெல்லாம் கம்முனு போயிடும். சரிங்க ஐயா. சரி, நல்லபடியா வந்து முடிச்சு கொடுத்துரு, சரியா? ம், சரி வாங்க ஐயா. என்ன ஒரே வாரத்துல கல்யாணத்தை வச்சுட்டாங்க? பெரியவருக்கு அப்படியெல்லாம் வைக்கல. ஏன் சின்னம்மாக்கு மட்டும் இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் பண்றாங்க? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? பிரசாந்த், என்னதான் இருந்தாலும் நம்ம அத்தைகிட்ட சொல்லாம வந்திருக்க கூடாது. நீ சொல்லிருக்க வேண்டியதானே? அட, நான் என்னத்த சொல்ல? அம்மா தான் தேனி வீட்டுக்கு வேண்டாங்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நான் என்னத்த சொல்ல முடியும்? நாளைக்கு மட்டும் நம்ம தேனி வீட்டுக்கு போனது அத்தைக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான். உன்னை என்னையும் உண்டு இல்லைன்னு ஆக்குவாங்க. அப்ப நான் சொல்லிடுவேன், எல்லாத்துக்கும் காரணம் உங்க பையன் தானே. எப்ப பாரு என்ன கோர்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதே உனக்கு வேலையா போச்சுல்ல? என்ன பண்றது? உங்க அம்மா உன்னதான் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு போனேன்னு தெரிஞ்சது, என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. சரி சரி, முறைக்காத. தேனு குழந்தைக்கு வேற துணி எடுத்துட்டு போலாம். ஒண்ணுமே வாங்காம எப்படி போறது? நீ முன்னாடியே எல்லாம் வாங்கி வைக்க மாட்டியா பிரியா? எப்ப பாரு உனக்கு இதே வேலையா போச்சு. போற அவசரத்துல தான் எல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியுமா? இப்ப நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். தேனை பார்த்த உடனே போக முடியாது. அவகிட்ட எப்படி இருந்தாலும் பேசிட்டு இருக்கணும். லேட் ஆயிடும்ல. இப்ப கடைக்கு போனா அங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நான் என்னடா பண்றது? நீ திடீர்னு சொன்ன. நான் எந்த பிளானும் பண்ணல. ஒருவேளை நான் பிளான் பண்ணியிருந்தாக்கி இது பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பேன். சரி. இங்க பாரு பிரசாந்த், என்ன அங்க கடைக்கு போனோடனே ரொம்ப அவசரப்படுத்தக்கூடாது. நான் பார்த்துதான் எடுப்பேன். கிழிஞ்சது. முதல்லயே இவ எடுக்கறதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவா. இதுல பார்த்து எடுப்பானா என்னைக்கு எடுத்து வைக்கிறது? நாம என்னைக்கு தேனு குழந்தைய போய் பார்க்கறது? இன்னைக்கு வசமா அம்மாட்ட நான் வாங்க போறேன். சொன்னா இவன் நம்மள திட்டுவா. அங்க சொன்னா அம்மா நம்மள திட்டுவாங்க. 2 பேர்த்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு நானு